அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த இல்மிஃபை அப்ளிகேஷனை எப்படி கன்ஃபிகர் பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுற ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பிறகு கொடுக்கப்படுற இன்ஸ்டியூஷன் கோட் அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு முதல்ல லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு அட்மின் டேஷ்போர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். ஸோ இந்த அட்மின் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆன உடனே கன்ஃபிகரேஷனில் முதல் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் மதரசாவோ, உங்கள் மக்தபோ, உங்கள் நிஸ்வானோ, இல்லை உங்களோட இஸ்லாமிக் இன்ஸ்டியூஷன் என்ன இது இருக்கோ அதை முதல்ல கன்ஃபிகர் பண்ணணும். அதோட தர்த்தீப், அதோட நிசாப் என்ன இருக்குது அதை கன்ஃபிகர் பண்ணணும். அது கன்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்காக லெஃப்ட் சைடில் டேஷ்போர்ட் கீழே செட்டப்போட ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த செட்டப் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல அகாடமிக் இயர்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த அகாடமிக் இயரில் போய்ட்டு எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்கானது நீங்கள் இப்போது கன்ஃபிகர் பண்ண போகிறீங்க அதோட இயர் இங்கே போட்டு நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிடுவீங்க. பண்ணிவிட்டு அப்புறமா கோர்ஸுக்குள்ளே போவீங்க. கோர்ஸுக்குள்ளே போயிட்டு என்னென்ன கோர்ஸு உங்கள் மதரசாவில் பயன்பாட்டில் இருக்குது. இப்போது ஆலிமியத் இருக்குன்னா ஆலிமியத்தில் ஜும்ரா 1, ஜும்ரா 2, ஜும்ரா 3, ஜும்ரா 4, ஜும்ரா 5ன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதே மாதிரி மக்தப் இருக்குன்னா மக்தபில் நர்சரி, ப்ரைமரின்னு சொல்லி ரெண்டு வகையான சிலபஸ். அந்த நிசாபு என்ன நிசாபு நீங்கள் மதரசாவில் இப்போ அமல் செய்கிறீங்களோ அந்த நிசாபுக்கு தவிர்த்த மாதிரி இந்த கோர்ஸை கிரியேட் பண்ணுறது ஆடு கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆடு கோர்ஸுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆட் கோர்ஸ் நேம் போட்டுடணும். போட்ட அப்புறமா இந்த கோர்ஸ் ஷோ இன் அட்மிஷன் ஃபார்ம்னு சொல்லி எனேபிள் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு எந்த ஸ்டாஃபுக்குன்னு சொல்லி நீங்கள் ஸ்டாஃப் பேர்லாம் ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க பேருக்கு தகுந்த மாதிரி இங்கே செலக்ட் பண்ணிடலாம். அந்த ஸ்டாஃபுக்கு அந்த கோர்ஸ் அசைன் ஆகிற மாதிரி ஆயிரும். அதுக்கு பிறகு இந்த கோர்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிசாப் இருக்கும். அதுக்காக நர்சரி ஃபஸ்ட் இயரில் போயிட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் சப்ஜெக்ட்ஸில் காயிது இருக்குது, இஸ்லாமிக் கிரீன், ஹதீஸ், குரான், லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளே என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, என்னென்ன யூனிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வருதில்ல. ஸோ அந்த விஷயங்கள் கூட நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு இந்த விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா இங்கே கோர்ஸ்லேயே நாங்கள் இங்கே ஒரு ப்ளூ பட்டன் மாதிரி கொடுக்குறோம். இங்கே அப்லோட் சிலபஸ் கண்டென்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ளூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் சாம்பிள் ஃபைல்னு இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு எக்ஸல் ஃபைல் ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அதில் உங்களோட என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு கேட்கும். சப்ஜெக்ட்ஸு பிறகு என்ன கிளாஸஸ் இருக்குது, என்ன கோர்சஸ் இருக்குது, அது எல்லா விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்க்குள்ளே நிசாப் இருக்குது அது இதில் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக்கில் மொத்த சப்ஜெக்ட்ஸு மொத்த சிலபஸோட நிசாப் உள்ளே நம்ம அப்லோட் பண்ணிடலாம். இது முதல் ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட கன்ஃபிகரேஷன் இருக்குது. அது பிறகு செஷனோட விஷயங்கள் இருக்குது. செஷன்னா இப்போ மதரசாவாக இருக்குன்னா ஃபஜருக்கு பிறகு, அசருக்கு பிறகு, மகரிப்க்கு பிறகான செஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தர்த்தீப் பண்ணுறது. இல்லை ஆலிமியத்தில் காலையில் என்ன சொல்கிறது, இது ஆலிமியத்தில் காலையிலேருந்து மாலை வரைக்கும் இருக்குன்னா அது மொத்தமாக ஒரு செஷனாக போட்டுடலாம். அதுக்கு பிறகு கிளாஸஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிளாஸஸ் என்னென்னா ஒரு உஸ்தாத் ஒரு கிளாஸ் எடுப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிமியத்தோட மதரசா இருக்குன்னா ஜும்ரா அவ்வல் 50 பேர் இருக்காங்கன்னா 2 உஸ்தாதாக எடுக்கிறாங்கன்னா 25 பேர் அப்படின்னு சொல்லி அதில் செக்ஷனாக நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல, ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன். அந்த செக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம இங்கே கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ்க்கு ஒரு உஸ்தாது தான் எடுப்பாங்க. இல்லை ஒரு உஸ்தாத் 2-3 கிளாஸும் எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம கன்ஃபிகர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது ஆட் கிளாஸ்னு கொடுத்தா இங்கே கிளாஸ் பேர் கேட்கும். அதே மாதிரி இந்த கிளாஸுக்கு யார் உஸ்தாதுன்னு சொல்லி இங்கே பேர் கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் எப்போ நடக்குது, ஃபஜருக்கு பிறகு, அசருக்கு பிறகு, அந்த மாதிரி ஏதாவது தர்த்தீப் இருந்தால் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை விட்டுடலாம். ஸோ இந்த கிளாஸஸ்க்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் டைம் டேபிள். இப்போ உங்கள் மதரசாலே நீங்கள் ஏதாவது பீரியட் பேஸ் பண்ணி டைம் டேபிளில் மேனேஜ் பண்ணுறீங்க, மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா இந்த டைம் டேபிள்குள்ளே போயிட்டு என்னென்ன ஆட் டைம் டேபிள்னு கொடுத்தீங்கன்னா இதில் எந்த கிளாஸ்க்கான டைம் டேபிள் உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னு கேட்கும். கிளாஸ் 4ன்னு கொடுத்து ஆட் டைம் டேபிள்னு கொடுத்தா இந்த மாதிரி கிரியேட் ஆகிரும். கிரியேட் ஆகிட்டா இந்த கிளாஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா என்ன டே வைஸ் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிரும். இங்கே போயிட்டு நம்ம ரைட் சைடில் ஆட் பீரியட்னு சொல்லி ஆப்ஷனில் போயிட்டு என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் கிளாஸ்ன்னு சொல்லிவிட்டு இங்கே டைம் ஃப்ரம் டைம் கொடுத்து எவ்வளோ நிமிஷம் கிளாஸ்ன்னு இங்கே டியூரேஷன் கொடுத்து
கொடுத்துட்டிங்கன்னா இந்த 2 டைம் தானாகவே வந்துடும். பீரியட் நேம் ஏதாவது இருந்தால் கொடுத்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருந்தால் கொடுத்துக்கலாம். இந்த பீரியடுக்கு யாராவது பர்டிகுலர் உஸ்தாதாக இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிடலாம் இங்கே. ஸோ இந்த மாதிரி வந்து மண்டே என்ன பீரியட்ஸ், டியூஸ்டே என்ன பீரியட்ஸ்னு சொல்லி நாட்கள் கணக்கில் நீங்கள் வந்து இங்கே டைம் டேபிள் க்ரியேட் பண்ணி கன்ஃபிகர் பண்ணிடலாம். இது முடிஞ்சது. இது வந்து ஒரு இதாராக்கான ஒரு கன்ஃபிகரேஷன், ஒரு இன்ஸ்டியூட்கான ஒரு கன்ஃபிகரேஷன். இன்ஸ்டியூட்கான கன்ஃபிகரேஷன் பிறகு என்ன இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கன்ஃபிகரேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்குள்ளே போனீங்கன்னா அட்மிஷன் என்கொயரின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா உள்ளே எடுத்துகிட்டு வரணுனாலே இதோட ப்ரொசீஜர் என்னென்னா அட்மிஷன் என்கொயரியில் போயிட்டு ஆக்ஷன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆக்ஷனில் காப்பி அட்மிஷன் லிங்க் இருக்குது, ஆட் அட்மிஷன் லிங்க் இருக்குது, அப்புறமா இம்போர்ட் அட்மிஷன் இருக்குது. 3 வகையான முறையில் நீங்கள் வந்து ஒரு பிள்ளைங்க டீட்டெயில்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இப்போ புது பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எங்கேயாவது லிங்க் மாதிரி சென்ட் பண்ணி அவங்க பெட்ரோல்களே அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணோன்னா காப்பி அட்மிஷன் லிங்க் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் காப்பி ஆயிரும். இதை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடலாம். அடுத்தபடியாக வந்து இப்போ டைரெக்டாக பிள்ளைங்க மதரசாவுக்கு வந்திருக்காங்க, இங்கே உட்காந்து ஆஃபீஸ் ரூமில் அட்மிஷன் போடணுன்னா ஆட் அட்மிஷன் என்கொயரின்னு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி அட்மிஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்கள அப்ரூவ் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் அவங்க அட்மிஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது வகை. மூணாவது வகை என்ன இருக்குன்னா, இப்போ ஏற்கனவே மதரசா முனஸ்ஸம் தௌரில் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னா இம்போர்ட் அட்மிஷனில் போயிட்டு டவுன்லோட் சாம்பிள் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். அந்த எக்ஸல் ஃபைலில் குறிப்பிட்ட பேட்டர்ன் இருக்கும். ஜெய்சக்கே இது பிள்ளைங்களோட பேர், பிள்ளைங்களோட டேட் ஆஃப் பர்த்து, பேரண்ட்ஸ் பேர், பேரண்ட்ஸ் மொபைல் நம்பரு, அப்புறமா என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க, என்ன சிலபஸ், என்ன கிளாஸ் படிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த செட்டப்பில் கன்ஃபிகர் பண்ணிங்களே கோர்ஸ் கிளாஸஸ்லாம், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே கோர்ஸ் கிளாஸஸ்லாம் இந்த எக்ஸலில் அப்டேட் பண்ணிடுவீங்க. அப்டேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்கோ மொத்தமாக உள்ளே வந்துடும், உள்ளே அப்லோட் ஆயிரும். ஓகே, அதுக்கு பிறகு இந்த கன்ஃபிகரேஷன் ஸ்டூடெண்ட்ஸோட கன்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக நம்ம கன்ஃபிகர் பண்ண வேண்டியது என்ன இருக்குது, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து 3 வகையான ஆக்சஸ் கிடைக்கும். ஒன்று வந்து அட்மின் ஆக்சஸ் கிடைக்கும், ரெண்டாவது சொன்ன மாதிரி உஸ்தாத் ஆக்சஸ், ஸ்டாஃப் ஆக்சஸ் கிடைக்கும், மூணாவது பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் ஆக்சஸ் கிடைக்கும். அந்த ஆக்சஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபிகரேஷன் பிள்ளைங்க டீட்டெயில்ஸ் அட்மிஷன் எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல. ஸோ இதில் அந்த பிள்ளைங்களோட மொபைல் நம்பரை பேஸ் பண்ணி அந்த பேரண்ட்க்கு ஒரு ஆக்சஸ் இங்கே க்ரியேட் ஆயிரும். அது எங்கே பார்க்கணுன்னா யூசருக்குள்ளே போயிட்டு பேரண்ட்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எந்த பிள்ளையோட அட்மிஷன் நடந்துச்சோ அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ்க்கான ஒரு ஆக்சஸ் இங்கே க்ரியேட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இப்போது உஸ்தாதுக்கான ஆக்சஸ் க்ரியேட் பண்ணணுன்னா யூசர்ஸ்குள்ளே போங்க. யூசர்ஸ்குள்ளே போனீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணோன்னா தனிப்பட்ட முறையில் ஆட் யூசர்னு போயிட்டு முதல்ல இதை ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. அவங்க பேர் போடுங்க, அவங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கு பிறகு அவங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க, அவங்களோட ரோல் கொடுங்க. ரோல் வந்து ஸ்டாஃபாக கொடுங்க, அவங்க உஸ்தாதாக இருக்காங்க. இப்போ கீழே ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம், அலோவ் மல்டி ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காகனா ஒரு உஸ்தாதோட பிள்ளைங்க கூட அதே மதரசாலே படிக்கும். ஸோ அந்த டைமில் உஸ்தாத் வந்து ஆஸ் எ பேரண்ட்டும் லாகின் பண்ணோம், ஆஸ் எ ஸ்டாஃபும் லாகின் பண்ணோன்னா அவர் 2 மொபைல் அப்ளிகேஷன் வைக்க தேவையில்லை. ஒரே மொபைல் அப்ளிகேஷனில் இது அலோவ் மல்டி ஆக்சஸ்னு எனேபிள் பண்ணிட்டாருன்னா இந்த ஆக்சஸில் இவங்களுக்கு உஸ்தாத் ஆக்சஸும் கிடச்சிரும், அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஆக்சஸும் கிடச்சிரும். ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையில் ஆட் பண்ணுறது இண்டிவிஜுவலாக. இதே வந்து ஒரு 20-30 உஸ்தாத்மார்கள் இருக்காங்க, ஒரே அடியாக ஆட் பண்ணோன்னா பல்க் இன்போர்ட்டில் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு டவுன்லோட் சாம்பிள் ஃபைல் கிடைக்கும். ஸோ இதில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எக்ஸல் ஃபைல் ஒரு பேட்டர்னில் இருக்கும். அதில் உஸ்தாத்மார்களோட பேர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு கிளிக்கில் எவ்வளோ உஸ்தாத்மார்கள் இருக்காங்களோ எல்லா உஸ்தாத்மார்களோட டீட்டெயில்ஸ் இதில் அப்லோட் ஆயிரும். ஸோ இது முதல் ஸ்டெப் முடிஞ்சிச்சு, ஆக்சஸ் கிரியேட் பண்ணுறது. அடுத்தபடியாக அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், லாகின் ஐடி க்ரெடென்ஷியல் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குறதுன்னா இந்த யூசர்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா மேலே அட்வான்ஸ் ஃபில்டர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த அட்வான்ஸ் ஃபில்டரில் நீங்கள் போயிட்டு ரைட்டில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஃபில்டர் பை ரோல்னு சொல்லி வருது. ஸோ இந்த ஃபில்டர் பை ரோலில் போயிட்டு நீங்கள் யாருக்கு ஆக்சஸ் யூசர் ஆக்சஸ் அனுப்பணுமோ, அட்மின்கா இல்லை வந்து ஸ்டாஃபுக்கா இல்லை வந்து பேரண்ட்க்கு நீங்கள் அனுப்பணுன்னா இங்கே ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்டாஃப்னு ஃபில்டர் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா
மொத்த ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் இங்கே லிஸ்ட் டவுன் ஆயிரும். ஸோ இப்போ எல்லா ஸ்டாஃப்க்கு நான் யூசர் ஐடி ஆக்சஸ் யூசர் நேம் ஐடி பாஸ்வேர்டு அனுப்பணுன்னா இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் எல்லாமே செலக்ட் ஆயிரும். அது மூலியமாக இங்கே ரைட்டில் ப்ளூ கலர் சென்ட் வெல்கம் மெசேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சென்ட் வெல்கம் மெசேஜ் மூலியமாக நீங்கள் வாட்ஸ்அப் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லாகின் ஐடி க்ரெடென்ஷியல் போயிடும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு இந்த ப்ளூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ பட்டனுக்கான யூசர் நேம் ஐடி பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆயிரும், ஷோ ஆயிரும். ஸோ அந்த ஷோ ஆன உடனே நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸை அனுப்பிச்சிடலாம். இப்போது நான் இந்த ப்ளூ பட்டன் கிளிக் பண்ணால் ஸோ இது வந்து லோட் ஆகிட்டு உங்களோட யூசர் நேம் ஐடி பாஸ்வேர்ட் இந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வந்துடும். இது கூட நீங்கள் காப்பி பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம் வாட்ஸ்அப்பில். இல்லை டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் சென்ட் ஆகணுன்னா வாட்ஸ்அப் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேரண்ட்ஸ்க்கானதும் உஸ்தாத்மார்களுக்கான ஆக்சஸ் கிரியேட் பண்ணுறது. அடுத்தபடியாக இருக்குது எக்ஸாம்ஸோட விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்தது எக்ஸாம்ஸை கன்ஃபிகர் பண்ண போகிறோம். எக்ஸாம்ஸ்குள்ளே போனோம். போன அப்புறம் முதல்ல கிரேட்ஸை கன்ஃபிகர் பண்ணோம். கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி, கிரேட் டி, அப்புறமா ஃபெயில்னு சொல்லி எந்த மார்க்லேருந்து எந்த மார்க் வரைக்கும் வந்தால் கிரேட் ஏ, கிரேட் பி அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபிகரேஷன் பண்ணணும். அப்புறமா எக்ஸாம் டைப்னு சொல்லி கேட்குது. எக்ஸாம் டைப்பில் ஆட் எக்ஸாம் டைப் கொடுத்துட்டு என்ன எக்ஸாம் டைப், குவார்ட்டர்லி எக்ஸாமா, ஹாஃபர்லி எக்ஸாமா, ஆனுவலா, அதை கன்ஃபிகர் பண்ணுறது. அதுக்கு பிறகு எக்ஸாம் செட்டுன்னு இருக்குது. ஸோ இதில் போயிட்டு ஆட் எக்ஸாம் செட் கொடுத்தீங்கன்னா எந்த எக்ஸாம் நீங்கள் நடத்த போகிறீங்க, ஹாஃபர்லி நடத்த போகிறீங்களா, அது எந்த இயற்கான பசங்களுக்கானது, அது வந்து 2024லேருந்து 25க்கான பசங்களுது. கோர்ஸ் என்ன கோர்ஸ் அவங்களுக்கு, நர்சரி கோர்ஸு. இந்த நர்சரி கோர்ஸோட என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ எல்லாம் உங்களுக்கு கீழே வந்துடும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும், மினிமம் மார்க்ஸ் அப்டேட் பண்ணணும். இப்போ பாஸ் மார்க் 40ன்னா மேக்ஸிமம் மார்க்ஸு 100 அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணி இந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த டேட் இங்கே நீங்கள் போட்டுற போகிறீங்க. ஸோ இதை போட்டுட்டிங்கன்னா எக்ஸாம் செட்டு நீங்கள் கன்ஃபிகர் பண்ணி வச்சுட்டிங்க. பண்ண அப்புறமா இப்போ எக்ஸாம் செட்டில் இப்போ பிள்ளைங்களோட இப்போ நம்ம மார்க்ஸ் போடணும். அதுக்கு என்ன பண்ணோன்னா இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு பிள்ளைய போய் போட முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ரைட் சைடில் உங்களுக்கு லைனாக ரெட் பட்டன்னு, அப்புறமா எல்லோ, லைட் க்ரீனு, அப்புறமா ஆரஞ்சு, அப்புறமா இன்னொரு க்ரீன் கலரில் உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் முதல் பட்டனில் கர்சர் வச்சிங்கன்னா பப்ளிஷ் ரிசல்ட்னு ஆப்ஷன் காமிக்குது. இது என்னன்னா நீங்கள் மார்க்ஸ் எல்லாம் உள்ளே அப்டேட் பண்ண அப்புறமா அவங்களுக்கு மார்க்ஸை பப்ளிஷ் பண்ணுறது, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ரிப்போர்ட் கார்டு வாட்ஸ்அப்பில் டிஜிட்டலாக போயிடும். அப்படி இல்லைன்னா அவங்களோட மொபைல் ஆப்பில் இந்த ரிசல்ட் அவங்களுக்கு போயிடும். அந்த ரிசல்ட்டை வந்து பல்காக எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஐகான் க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர் ஐகானில் நீங்கள் கர்சர் வச்சிங்கன்னா அப்லோட் ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி ஒரு சாம்பிள் எக்ஸல் வரும். அதில் இந்த கோர்ஸில் இந்த சப்ஜெக்ட் எக்ஸாம்லாம் எழுதின பசங்களோட பேர்லாம் வரும். அந்த பேர், அந்த ரோல் நம்பர்லாம் விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு என்னென்ன மார்க்னு சொல்லி அந்த எக்ஸலில் நீங்கள் அப்டேட் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மொத்த கிளாஸு மொத்த எக்ஸாம்ஸ்க்கான மார்க்ஸ் வந்து உள்ளே அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆன அப்புறமா நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்ஸை வந்து நம்ம கன்ஃபிகர் பண்ணுறது. இப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும், மார்க் அப்டேட் பண்ணணும்னா லெஃப்டில் இருக்க எக்ஸாம்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு ப்ளூ பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ப்ளூ பட்டன் கிளிக் பண்ணால் நர்சரியில் ஃபயாஸ் இருக்கார், எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காரு அந்த மார்க்ஸ் இங்கே போட்டுருங்க. ஏதாவது ரிமார்க்ஸ் வேணும்னா ரிமார்க்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பண்ணுறதுக்கு லேட் ஆகும்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம எக்ஸாம் செட்டில் வந்து பல்க் இன்போர்ட் ஆப்ஷன்னு சொல்லி இங்கே வேணால் அப்லோட் ரிசல்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸாம் கன்ஃபிகரேஷன் பண்ணுற விஷயங்கள். அடுத்தபடியாக வந்து இப்போது உங்கள் மദ്രஸாவோ மக்தபோ ஃபீஸை பேஸ் பண்ணி நடத்துனீங்கன்னா ஃபீஸை கன்ஃபிகரேஷன் பண்ணோன்னா ஃபீஸுக்குள்ளே போங்க. ஃபீஸ் டேஷ்போர்டில் வந்தீங்கன்னா எவ்வளோ அசைன் ஆகிருக்கு, எவ்வளோ கலெக்டட்னு சொல்லி இந்த டேஷ்போர்டில் ஓவர்வியூ கிடைக்கும். ஸோ இந்த ஃபீஸை எப்படி கன்ஃபிகர் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு ஃபீஸ் மாஸ்டருக்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீஸ் மாஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கோர்ஸ்ன்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எந்த கோர்ஸுக்காக நீங்கள் வந்து இந்த ஃபீஸ் மாஸ்டரு நீங்கள் கன்ஃபிகர் பண்ணுறீங்க. நாசிரா, நூரானி, ஹாயதான்னு சொல்லி வந்துச்சு. இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு வருது. இப்போ நீங்கள் மாதாந்திரம் நீங்கள் ஃபீஸ் வாங்குறீங்கன்னா இந்த ஃபீஸ் இடத்துல வந்து மாதாந்திர பேர் போட்டுடலாம். ஜான்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வரி மந்த்லி ஃபீஸுன்னு வேணால் மந்த்லின்னு போட்டுக்கோங்க. ஜனவரி மந்த்லி போட்டு இதில் நீங்கள் உங்கள் மദ്രஸாவில் வந்து ஒரே ஃபீஸு ஒரே அமௌண்ட்டாக வாங்கலை,
நாங்கள் பிரித்து வாங்குகிறோம். எப்படின்னா இப்போ வந்து டியூஷனுக்கு ஒரு ஃபீஸு, அப்புறமா புக்குக்கு ஒரு ஃபீஸு, அப்புறமா ஹாஸ்டலுக்கு ஒரு ஃபீஸுன்னா அது என்னென்ன ஐட்டம்கள் இருக்கோ அந்த ஐட்டங்கள் இங்கே நீங்கள் ஆட் ஐட்டம்னு கொடுத்துட்டு கன்ஃபிகர் பண்ணி சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ண அப்புறமா இங்கே ஃபீஸ் என்ட்ரியில் போனீங்கன்னா இப்போது 2 விஷயங்கள் இருக்குது. வெறும் பேடு அன்பேடுன்னு சொல்லி மார்க் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃபீஸ் என்ட்ரியில் போயிட்டு ப்ளூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேடு அன்பேடுன்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு அப்டேட் ஃபீஸ்னு கொடுத்துடலாம். அப்படி இல்லை நான் வந்து ஒருத்தருக்கும் எந்தெந்த அமௌண்ட் பார்ஷியல் அமௌண்ட்லாம் பே பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட்ஸில் போங்க. ஃபீஸ் பேமெண்ட்டில் போனீங்கன்னா எல்லா பசங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே பேர் வந்துடும். இங்கே பர்டிகுலர் கோர்ஸு பர்டிகுலர் கிளாஸ்க்கான பசங்க வேணும்னா இங்கே ஃபில்டர், இந்த மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பிள்ளைங்க டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் காமிக்கும். அதுக்குள்ளே வந்து யார் பே பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ ஃபரீதில் போயிட்டு ஃபரீத் எவ்வளோ பே பண்ணி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபரீத் பே பண்ண போகிறாரு. அவரோட 700 ஃபீஸு. அது பே பண்ணோன்னா ஃபரீதோட பேருக்கு நேராக ரைட்டில் வியூன்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த வியூக்குள்ளே போனீங்கன்னா இப்போது ஃபரீஸு பே பண்ணுறாரு. எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ காசு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஃபரீத் வந்து 500 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த 500 எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா இதில் அவங்க 400 பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதில் 400 போட்டாச்சு. இதில் ஒரு 100 போட்டு பே பண்ணியாச்சு. ஸோ கலெக்ட் பேமெண்ட்னு கொடுத்துட்டோன்னா ஃபுல்லி பேடு, இந்த அமௌண்ட் ஃபுல்லி பே பண்ணியாச்சு. இங்கே 80 இன்னும் மீதியாக இருக்குது. ஸோ அந்த 80 கட்டுறாருன்னா திரும்பி இன் ஹேண்டில் போயிட்டு 80 டைப் பண்ணிங்கன்னா இங்கே எனேபிள் ஆயிரும், இங்கே எடிட் ஆயிரும். இங்கே 80ன்னு போட்டு கலெக்ட் பேமெண்ட் கொடுத்தேன்னு இன்னும் மொத்தமாக உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ இது என்னென்னா மொத்தமாக அவங்க பே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதே அவங்களுக்கு வந்து நீங்கள் ரிசிப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ரிசிப்ட் கூட கொடுத்துக்கலாம். இப்போ ஃபரீத் இருக்கார், ஃபரீதுக்கு ரிசிப்ட் ரைட் சைடில் போனீங்கன்னா ரிசிப்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ரிசிப்ட் போய் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம் வாட்ஸ்அப்பில். ஸோ இது வந்து ஃபீஸு கன்ஃபிகர் பண்ணுறான விஷயங்கள். அடுத்தபடியாக வந்து கடைசியில் வந்து இப்போ இருக்கிறது குரானோட மாடியூல். இப்போது குரானோட மாடியூல் வந்து ஹிஃப்ஸோட ஷோபா இருக்குது, இல்லை நாசிராவோட ஷோபா இருக்குன்னா அதில் வந்து டெய்லி ஃபுல்லாக வந்து எவ்வளோ ஆயத் சபக் சொல்லுது, சபக் பாரா சொல்லுது, அமுக்தா சொல்லுது, அந்த விஷயங்கள் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா இங்கே குரான் மாடியூலில் வந்துட்டு முதல்ல குரான் டேஷ்போர்டு இருக்குது. ரெசிடேஷன் குரூப்னா நாசிரா படிக்கிற பிள்ளைங்களும் இருப்பாங்க, ஹிப்ஸு படிக்கிற பிள்ளைங்களும் இருப்பாங்க, தௌர் படிக்கிற பிள்ளைங்களும் இருப்பாங்க. அதை வந்து குரூப்பாக கன்சிடர் பண்ணி அதை க்ரியேட் பண்ணிக்கிறது. ரெசிடேஷன் டைப்பில் வந்து இப்போ என்னென்ன ரெசிடேஷன் டைப் இருக்குது, சபக் இருக்குது, சபக் பாரா இருக்குது, அமுக்தா இருக்குன்னா அதுக்கு அந்த ரெசிடேஷன் டைப் என்ன, படிக்கிற தன்மை என்ன இருக்குது அதை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போது படிக்கும்போது பிள்ளையோட அசஸ்மெண்ட்டும் பார்க்கணும். அசஸ்மெண்ட்னா பிள்ளை வந்து தர்த்தீலாக படிக்குதா, தஜ்வீதாக படிக்குதா, மஹ்ரஜா படிக்குதான்னு சொல்லி அந்த விஷயங்கள் பார்க்கணுன்னா அசஸ்மெண்ட் மேட்ரிக்ஸில் போய்ட்டு நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு குரானோடைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதில் டேஷ்போர்டில் வந்தீங்கன்னா யார் யார் குரானோடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க பேர்லாம் இங்கே காமிக்கும். இப்போ ப்ராக்ரஸ் லாக். இப்போ பிள்ளைங்களோட சபக் பர அமுக்தா அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னீங்கன்னா இந்த ப்ராக்ரஸ் லாகில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தெரியும். ஒரு பிள்ளை முகமது உமர் இருக்கார், இல்லை எக்ஸாம்பிள் ஆதில்னு இருக்குது. இங்கே வந்து ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது, அசைன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி பிள்ளை சபக் சொல்லிச்சு சொல்லி முடிச்சிச்சின்னா ரெக்கார்டில் போயிட்டு இங்கே ரெசிடேஷன் டேட்டு, இங்கே வந்து ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட்டடு, எந்த சூறா படித்து முடிச்சிருக்கு. இங்கே நீங்கள் சூறா தேட தேவையில்லை, நம்பர் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா 10வது சூறானா 10வது சூறா எந்த ஆயத்துலேருந்து, முதல் ஆயத்துலேருந்து அதே 10வது சூறா எத்தனாவது ஆயத்து வரைக்கும் சபக் சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இங்கே வந்து 20ன்னு சொல்லி கொடுத்துருவோம். 20 ஆயத் சபக் சொல்லி இருக்கு, இன்னைக்கு சபக் சொல்லி முடிச்சிருச்சு. இதுக்கு நம்ம ஆட் லாக்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஆட் லாகை கொடுத்துட்ட அப்புறமா இதில் நாளைக்கான சபக் வந்து நம்ம அவங்களுக்கு நாளைக்கு என்ன சபக் வந்து அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த சபக் கூட நாளைக்கு என்ன சபக் அவங்க வந்து சொல்லணும்னு நீங்கள் இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே அசைன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த அசைன் ஆப்ஷன்னா நாளைக்கு என்ன சபக் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இங்கே வந்துட்டு இங்கே வந்து சூரா நம்பர் 10 சூரா யூனூஸ், இதில் வந்து ஆயத் 21லேருந்து சொல்லணும். ஸோ அதே 10ஆம் நம்பர் சூறா எது வரைக்கும் சொல்லணும் அவங்க, ஆயத் நம்பர் இதில் வந்து 21க்கு அப்புறமா எந்த ஆயத் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆயத் இருக்குது, இதில் நம்ம 40ன்னு சொல்லி கொடுத்துடுறோம். இதில் நம்ம 40ன்னு கொடுத்துட்டோன்னா இதில் அவங்களுக்கு
ஆட் லாக்னு கொடுத்தோன்னா நாளைக்கு அவங்க என்ன சபக் வந்து சொல்லணும் அந்த விஷயங்கள் வந்து இங்கே அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட வந்து குரான் பிள்ளைங்க வந்து நாசிரா ஓதுறாங்க, ஹிப்ஸு குரான் ஓதுறாங்கன்னா அதோட கம்ப்ளீட் அந்த விஷயங்கள் டேட்டா உங்கள்கிட்ட இதில் இருக்கும். ஸோ இதே முறையில் பிள்ளை ஓதிட்டு போயிடுச்சுன்னா எவ்வளோ மாதத்தில் இந்த மாதம் எவ்வளோ குரான் முடிச்சிருக்கு அந்த விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட இருக்கும். இப்போது அடுத்தபடியாக வந்து இப்போ மக்தப் மதரசா இருக்குது, இல்லை வந்து இதே வந்து ஹிப்ஸு மதரசாவும் இருக்குது. மக்தப் மதரசாலே தர்பியாக்கான சில விஷயங்கள் சொல்லுவாங்க. டெய்லி மஸ்னூன் துவா ஓதணும், சுண்ணத்தை கடைப்பிடிக்கணும், அந்த விஷயங்கள் அதை வந்து பெற்றோர்கள் அவங்க மொபைல் ஆப் மூலியமாக அதில் வந்து கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதை கன்ஃபிகர் பண்ணுறது டாஸ்க் டைப்பில் போயிட்டு நீங்கள் இங்கேருந்து டாஸ்க்கு துவாக்களோ இல்லை வந்து ஹித்மத் பெற்றோர்களோட ஹித்மத்தோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் சுண்ணத்தோட விஷயங்கள்னு சொல்லி கன்ஃபிகர் பண்ணிடணும். டாஸ்க் டைப் டாஸ்கில் வந்து இப்போது மஸ்னூன் துவா போட்டுட்டு துவா சாப்பிட்ற துவா, அப்புறமா உறங்குற துவா, அதே மாதிரி வந்து வீட்டில் நுழையிற துவா, வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது துவா, அந்த துவாக்களோட ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிடணும். இது நீங்கள் என்னென்ன கன்ஃபிகர் பண்ணுறீங்களோ இது எல்லா பெற்றோர்களோட மொபைலில் தெரியும். அவங்க ஜஸ்ட் அங்கே போய் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிடுவாங்க. அதே பிறகு அந்த விஷயங்கள் பார்க்கணுன்னா இங்கே டாஸ்க் லாகில் வந்துட்டு நீங்கள் எல்லா விஷயங்களும் பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு இதே வந்து தர்பியாவோட விஷயங்கள்லேயே இப்போது சில ஹிப்ஸு மதரசாக்கள் இருக்குது. அவங்க வந்து ரம்ஜானோட சுட்டியில் வந்து அவங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுப்பாங்க. பிள்ளைங்களுக்கு டெய்லி வந்து ஒரு பாரா ஓதணும், அதை வந்து அவங்க பெற்றோர்கள் நிகராணி பண்ணணும்னு சொல்லி. ஸோ அது கூட நீங்கள் வந்து இதில் டாஸ்க் டைப்பில் போயிட்டு குரான்னு சொல்லி கிரியேட் பண்ணிவிட்டு டாஸ்கில் போயிட்டு குரானில் வந்து என்ன பாரான்னு சொல்லி 30 பாராக்களும் நீங்கள் இதில் கன்ஃபிகர் பண்ணிடலாம். பாரா அலிஃப் லாம் மீம் சயக்கூல் தில்கர் ரசூல் இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்ஃபிகர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எந்தெந்த நாள் எந்தெந்த பாரா அவங்க முடித்தாங்களோ டெய்லி நைட்டு அவங்க பெற்றோர்கள் வந்து அந்த மொபைல் ஆப்பில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சலாஹுக்கான விஷயங்கள், தொழுகைக்கான விஷயங்கள், இப்போ டெய்லி தொழுதானா இல்லையா, எவ்வளோ டைப்ஸ் முதல்ல நம்ம கன்ஃபிகர் பண்ணிக்கணும். எந்தெந்த தொழுகை இருக்குது அந்த விஷயங்கள். அதே மாதிரி அந்த தொழுகைக்குள்ளே வந்து ஜமாத்தோடு தொழுதானா, ஜமாத் இல்லாமல் தொழுதானா, கதாவா தொழுதானா, இந்த விஷயங்களும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போ இதில் கன்ஃபிகர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க பெற்றோர்கள் அங்கே அப்டேட் பண்ண நீங்கள் உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ரிமார்க் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் முழுமையான முறையில் ரொம்ப லேஸாக்கி கொடுத்துரும். ஒரு உஸ்தாத் வந்து மதரசாலே வந்து உஸ்தாதாக இருக்காருன்னா அவங்க வந்து எல்லா பிள்ளைங்களோட புக்ஸோ எல்லா தர்பியா சாட்டும் வாங்கி பார்க்க தேவையில்லை. இதில் ஓப்பன் பண்ணி ஒரு பிள்ளைய பார்த்துட்டாருன்னா போதும், பார்த்துட்டு நிகராணி பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கான கன்ஃபிகரேஷன் பண்ணுற விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ஒரு முழுமையான முறையில் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு வந்து தெளிவான இன்னும் விஷயங்கள் ஒரு ஆப்ஷனும் வந்து இதுக்கு வந்து தனித்தனிப்பட்ட முறையில் வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஜஸாக்கல்லாஹு கைரன் வ அஹ்ஸனல் ஜஸா.